This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. Link in description. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம துபாய் ஃபேமஸ் குனாஃபா சாக்லேட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோல்டு எடுத்துட்டேன். இதில் தான் வந்து நம்ம ஊற்றி செட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான மில்க் காம்பவுண்ட் அண்ட் ஒயிட் காம்பவுண்ட் இது ரெண்டுமே வந்து சாக்லேட்டு. ஸோ இதை எடுத்தாச்சு. அடுத்து வந்து குனாஃபா ஷீட் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து நான் அந்த மாதிரி பாக்ஸாக நான் வாங்கியிருந்தேன். சேமியாலேயே ரொம்ப லீனாக இருக்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஸ்தா நான் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த சாக்லேட்டுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இது தான். அடுத்து பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க், கொஞ்சமாக பாலும் வந்து இதுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, மில்க் காம்பவுண்ட் நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். எதுக்காக கட் பண்ணுறோன்னா, அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதை மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அந்த பீலர் வச்சுருப்போம்ல, காய்கறிகளுக்கெல்லாம் வந்து அந்த தோலை பீல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பீலர் வச்சு கூட நம்ம வந்து இதை சீவிக்கலாம். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக ஆக்கிட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். சில்வர் பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து இதை நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடையே அப்படியே நம்ம வந்து அந்த மேலே சாக்லேட்டை வச்சோம் அப்படின்னா அது அப்படியே மெல்ட் ஆகிடும். அது மெல்ட் ஆகட்டும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்சர் ஜாரில் பிஸ்தா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதோட நம்ம சில பொருட்களை சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ஸ்டு மில்க். இதுவுமே வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. அடுத்து வந்து ஒயிட் காம்பவுண்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். அந்த ஒயிட் சாக்லேட்டையுமே நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு அரைப்பட்டுரும். இது கூட நான் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலும் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது எப்படியோ வீடியோவில் மிஸ் ஆகிருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ண வச்சுருந்தோம்ல சாக்லேட், அது நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாக்லேட் மோல்டில் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு டிசைனிங்காக ஒயிட் சாக்லேட் வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து சும்மா கீழே டிசைன் மாதிரி கொடுத்துக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கலர் சேர்த்து நம்மளுக்கு வந்து போட்டிருப்பாங்க. நான் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே வேணாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே நான் சேர்த்துட்டேன். அடுத்ததாக குனாஃபா ஷீட்டை எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக நம்ம வந்து கை வச்சு நொறுக்குனாலே நொறுங்கிரும். அதை வந்து பட்டர் சேர்த்துட்டு, ஒரு பாத்திரத்தில் பட்டரை சேர்த்துட்டு அதில் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். ரொம்ப நேரம் நம்ம வந்து போட்டு இது பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்படி வந்ததுக்குமே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குதுல்ல. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சாக்லேட்டை மோல்டில் ஊற்றலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் சாக்லேட் வந்து நல்லா செட் ஆகிருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இதை நம்ம வந்து ஊற்றணும். ஊற்றிட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த சாக்லேட் எல்லாத்தையுமே வந்து அந்த பவுலில் நம்ம வடித்து விட்டுறணும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வரக்கூடாது. இது வந்து அந்த குனாஃபா சாக்லேட்டுக்கு லேயர் தான். உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும். ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த குனாஃபாவோட நம்ம பிஸ்தா மிக்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தான் வந்து நம்ம சாக்லேட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதுதான் அந்த சாக்லேட்டுக்கு வந்து மெயினான டேஸ்ட் கொடுக்குறதே. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா சும்மா சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரீசரில் வச்சுருந்த சாக்லேட் வந்து செட் ஆகிடுச்சு. அந்த இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சரை வந்து உள்ளே சேர்த்துக்கணும். குனாஃபா சாக்லேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிற மோல்டு வந்து கொஞ்சம் ஆழம் இருக்கிற மாதிரியாக எடுத்துக்கணும். அந்த ஹைட் வந்து கொஞ்சம் இதை விட ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக வரும், நல்லா பண்ணலாம். உள்ள ஸ்டஃபிங்கும் கொஞ்சம் நல்லா நிறைய வைக்கலாம். இது வந்து கேஷ்யூ நட்டில் கூட பண்ணலாம். பட் இந்த அளவு டேஸ்ட் வந்து வேறு எந்த நட்ஸு சேர்த்தாலுமே நம்மளுக்கு வராது. பிஸ்தா சேர்த்தா மட்டும்தான் இவ்வளோ டேஸ்ட் வந்து வரும். குனாஃபா சாக்லேட் அப்படின்னாலே பிஸ்தா தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதையுமே கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வைக்கனாலும் வைக்கலாம். அப்படி இல்லைனா கூட நம்ம வந்து வெளியில் வச்சாலே நம்மளுக்கு செட் ஆகிடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து சாக்லேட் நம்ம இந்த மாதிரி ஊற்றி அதை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா நீட்டாக அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கரெக்டாக நம்ம கொண்டு வந்துடணும். கரெக்டாக அந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் சாக்லேட்டை வந்து நம்ம அன்மோல்டு பண்ணுறப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக பண்ணிக்கோங்க.
அடுத்தது இதை ஃப்ரீசரில் வச்சு நான் எடுத்ததுக்கப்புறம் இப்போ அன்மோல்டு பண்ணுறேன் பாருங்கள். அன்மோல்டு பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற குனாஃபா லைட்டாக தெரிஞ்சுது. நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஆழம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அந்த சாக்லேட் மோல்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்படி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாது, நல்லா க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி இதை அன்மோல்ட் பண்ணுறப்பவுமே வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அன்மோல்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சாக்லேட் வந்து உடஞ்சிரும். ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அன்மோல்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வச்சிடக்கூடாது. ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனேவே வந்து நம்ம அன்மோல்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அது நல்லா கெட்டியாக இருக்கும், அதனால நமக்கு உடையாமல் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாக்லேட்டாக வந்து எடுத்துட்டேன். எந்த சாக்லேட் பண்ணுறப்பவுமே ஃபஸ்ட்டு அந்த மோல்டில் நம்ம வந்து சாக்லேட் ஊற்றுறப்ப நல்லா டேப் பண்ணிக்கணும். நல்லா தட்டி தட்டி விட்டு வச்சோம் அப்படின்னா தான் அந்த ஷேப் வந்து நல்லா கரெக்டாக வரும். இப்போ சாக்லேட்டுக்கு வெளியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருந்தது அப்படின்னாலுமே பிரச்சனை இல்லை, கத்தி வச்சு லைட்டாக நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கை வச்சு எடுத்தால் கூட வரும், ஏன்னா அது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், சாக்லேட்டு வந்து நம்ம உடைக்கிறப்போ உள்ளே இருக்கிற அந்த குனாஃபா ஷீட் எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கும். இதை நம்ம வந்து வாயில் வச்சு கடித்து சாப்பிட்றப்போ நல்ல க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.